வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜிகிருதண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜிகிருதண்டா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட் பண்ண கடாயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் சுகர் நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். அது ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும். இந்த கேரமல் பண்ணும்போது ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு தான் ஹீட் பண்ணணும். சர்க்கரையை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினா மேலாம் தெரிக்கும். சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி ஊற்றிட்டு சுகரை நல்லா கேரமல் பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிடலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சிட்டு இது சைடில் வர ஆடையெல்லாம் அப்படியே எடுத்து விடணுங்க. அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜிகிருதண்டா. இந்த வெயிலுக்கு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. பாருங்கள் பால் ஆடையில் அதிலே எடுத்து விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ரெண்டாவது வந்து கோவா சேர்க்கணுங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பால்லையே சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கோவா வந்து சர்க்கரை போடாத கோவா வந்து கடைக்கு கஷ்டம். சர்க்கரை போட்ட கோவா தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவா எடுத்துருக்கேங்க. அந்த கோவாவை வந்து இதுலேயே நம்ம இந்த பால்லையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பால்லையே போட்டு நல்லா கரையிற அளவுக்கு ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்மளால் வீட்டில் செய்ய முடியுமான்ற அப்படி ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இது ஜிகிருதண்டா. இது யாராவது கெஸ்ட் வந்தாலும் நம்ம கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பால் நல்லா கொதிக்கிட்டங்க. அந்த பால் கோவா இருக்கு இல்லையா, அது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்க. பாருங்கள் நான் இந்த கேரமல் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த கேரமல்லேருந்து ஒரு 2 கரண்டி வந்து இந்த பால்லேயே ஊற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கலரும் மாறி வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கரண்டி அந்த கேரமல் ஊற்றியாச்சு. இதில் இப்போ கேரமல் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாலை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நைட்டே வந்து பாதாம் பிசினி ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம ஜூஸ் எந்த டம்ளரில் குடிக்கிறோமோ அந்த டம்ளரில் வந்து நான் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினி போட்டுக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பாதாம் பிசினி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்களேன் இது எல்லாமே கலந்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜிகிருதண்டா. இது 2 டம்ளரையும் நல்லா ஃபில் பண்ணிக்கினேன். அதுக்கு மேலே நம்ம வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீமோ இல்லை கடையில் வாங்கின ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்ச ஐஸ்கிரீம் தான். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் அதுக்கு மேலேயே நான் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நன்னாரி சர்பத் போட்டுக்கிறேன்.